திருமயம் அருகே குளிபிரையில் வறுமை நிலையில் உள்ள 12 குடும்பங்களுக்கு தலா 32 வகையான மளிகை சாமான்கள் மற்றும் அரிசி சிப்பம் உட்பட உணவுப் பொருட்களை உரிய பயனாளிகளுக்கு ஓம் நமச்சிவாயா அறக்கட்டளையின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் ஓம் நமச்சிவாயா என்ற அறக்கட்டளை இயங்கி வருகிறது. சிங்கப்பூரில் உள்ள நண்பர்கள் மூலம் நிதியுதவி பெறப்பட்டு பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திருமயம் அருகே குளிபிரை கிராமத்தில் நலிவடைந்த நிலையில் உள்ள 12 குடும்பங்களுக்கு 2 மாதத்திற்கு தேவையான மளிகை சாமான்களை ஓம் நமச்சிவாயா அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் தலைமையில் இன்று வழங்கினர். நிகழ்வில் ஆசிரியர் கருப்பையா, லோகநாதன், KR பஞ்சாட்சரம், வெங்கடேசன், குளிபிரைப்பட்டி ராசு, வைரம் சுப்பையா, சிவா மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் உடன் இருந்தனர். நமது ஓம் நமச்சிவாயா அறக்கட்டளையானது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு கிராமங்களில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களையும் விதவைகள், ஊனமுற்றோர்கள் என்று பல்வேறு நிலைகளில் உள்ள மக்களை தேர்ந்தெடுத்து மாதந்தோறும் 12 முதல் 15 நபர்கள் வரை ரூபாய் 2000 மதிப்புள்ள பொருட்களானது வழங்கப்பட்டு வருகிறது. 2 மாதத்திற்கு தேவையான 30 வகையான பொருட்கள் உள்ளிட்ட அரிசியும் வழங்கப்பட்டு வருகிறது. இத்தகைய பொருட்களை வழங்கக்கூடிய ஓம் நமச்சிவாயா அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுடைய குடும்பங்கள் மென்மேலும் செல்வ பெருக்கோடு வளர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கு உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் வழிநடத்தக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வறுமை கோட்டிற்கு கீழுள்ள அவர்களை நமக்கெல்லாம் கண்டறிந்து உதவி செய்துள்ள உறவுகளுக்கும் இந்த நேரத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு சிங்கப்பூரில் இருக்கிறவங்க மாதம் எங்களோட ஒரு தொகை அனுப்பிடுறாங்க, ஒரு 500 அனுப்பிடுறாங்க. அந்த தொகையை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராமத்துக்கு தேர்ந்தெடுத்து இல்லாதவங்களுக்கும் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு அமைப்பு தான் பண்ணுறாங்க. அந்த குடும்பம் நல்லா இருக்கவங்க வைக்கிறது.